Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க மரபு தொடர் பிழை கண்டறிதல் அல்லது உவமை சொல் உவமை தொடர்ல இருந்து உவமையால் விளக்கப்பெறும் பொருள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, நம்ம மரபு தொடர் நான் நிறைய ஏற்கனவே 2-3 வகுப்பு போட்டிருக்கேன். மரபு தொடர் பிழைன்னு போட்டிருக்கேன், மரபு பிழை நீக்குதல் போட்டிருக்கோம், உவமையால் விளக்கப்பெறும் பொருள்னு போட்டிருக்கோம். ஸோ இது அதெல்லாம் படிக்காதவங்க நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட்ல போய் அதை படிச்சுட்டு அப்புறம் இந்த வினாக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுங்க, பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். சரியா? அதுல நான் நிறைய சொல்லியிருப்பேன். இதுல பாருங்க, இப்ப தவறான மரபு தொடர் எது, இப்ப இந்த இதுல தவறான மரபு தொடர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். பாருங்க, ஆறப்போடுதல். ஆறப்போடுதல்னா என்ன? காலம் தாழ்த்துதல். அப்ப இது சரியானதுதான். அடுத்து பாருங்க, கங்கணம் கட்டுதல்னா என்ன? ஒரு செயலை செய்து முடிக்கணும், இந்த டயத்துக்குள்ள இவ்வளவு நம்ம படிச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் கங்கணம் கட்டுதல். ஒரு செயலை விரைந்து முடிக்கிறதுக்கு முனைந்து நிற்றல். அப்ப இதுவும் சரியான தொடர். அடுத்து பாருங்க, ஆழம் பார்த்தல். ஆழம் பார்த்தல்னா என்ன? ஆழம் பார்க்காமல் கால விடாதுன்னு சொல்லுங்க, உண்மை தன்மை ஆராய்தல். அதுதான் ஆழம் பார்த்தல்னா. ஆனா இங்க என்ன இருக்குது? சொன்ன சொல் தவறுதல். சொன்ன சொல் தவறுதல் இருக்கு. அடுத்து பாருங்க, கதை அளத்தல். கதை அளத்தல்னா என்ன? இவன் படிக்க விட்டா கதை வந்துகிட்டே போவான் அப்படின்னு சொல்லுங்க, அப்ப பேச்சை வளர்த்துக்கிட்டே போறது. அப்ப இதுவும் சரியானது. அப்போ ஆழம் பார்த்தல்ங்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு? சொன்ன சொல் தவறுதல் இருக்கு. அப்ப இதுதான் தவறான இணை. அடுத்து பாருங்க, சரியான இதுல தவறான மரபு தொடர் கண்டுபிடிச்சோம். இதுல சரியான மரபு தொடரை கண்டுபிடிக்க போறோம். ஆகாய தாமரை. ஆகாய தாமரைக்கு இங்க என்ன இருக்குது? விடாப்பிடின்னு இருக்குது. அடுத்து பாருங்க, குரங்கு பிடி, ஏமாற்று வேலை. இப்ப ஆகாய தாமரைன்னா என்ன? இல்லாத ஒண்ணு. ஆகாய தாமரை, ஆகாயத்துல தாமரை பூ வளர்ந்து பார்த்துக்கோம், இல்ல. அப்ப அது இல்லாத ஒன்று. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? விடாப்பிடின்னு இருக்குது. அப்ப இது தவறான இணை. அடுத்து பாருங்க, குரங்கு பிடி. குரங்கு பிடினா இறுக்கி பிடிச்சுக்கும், அதுதான் குரங்கு பிடின்னு சொல்லுவாங்க, விடாப்பிடியாக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவும் தவறான இணை. அடுத்து பாருங்க, அவசர குடுக்கை. அவசர குடுக்கைன்னா என்ன? ஆராய்ந்து பார்க்காமல் செயல்படுதல். ஆராய்ந்து பார்க்காமல் செயல்படுதல். டக்குனு ஒரு விஷயத்த சொன்ன உடனே அதுல அந்த செயலை செய்ய இறங்கிறது. அது சரியா தவறா? இந்த செயலை செஞ்சோம்னா என்ன நடக்குறதெல்லாம் யோசிக்காம அந்த செயலை செய்ய இறங்கிறது. அதுதான் ஆராய்ந்து பார்க்காமல் ஒரு செயலை செய்தல், அவசர குடுக்கை. அடுத்து பாருங்க, முதலை கண்ணீர். முதலை கண்ணீர்னா என்ன? ஏமாற்றுதல், அதாவது பொய்க்கண்ணீர் வடிக்கிறது தான் முதலை கண்ணீர். அப்போ நமக்கு இதுவும் தவறான இணைதான். அப்ப அவசர குடுக்கை தான் ஆராயாமல் செயல்படுதல். அப்ப இதுதான் நமக்கு சரியான இணை. அடுத்தது பாருங்க, தவறான இணையை காண்கன்னு இருக்கு. இலைமறை காய் போல. இலைமறை காய் போலன்னா என்ன? அதாவது முழுமையா நமக்கு தெரியாத ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. எப்படி? வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, முழுமையா அதோடைய உண்மை தன்மை தெரியாது நமக்கு. இலை மறை காய் போல. இலைக்கு கீழே காய் இருக்கும், ஆனா நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அந்த இலை மறைச்சிருக்கிறதால காய் இருக்கிறது தெரியாது, ஆனா காய் இருக்கும். அதான் உண்மை, வெளிப்படைத்தன்மை இல்லாத, முழுமையாக அறியப்படாதது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, அளவு தாவுதல். அளவுலாவுதல்னா தப்பா இருக்கேன். அளவுலாவுதல். அளவுலாவுதல்னா அதாவது கலந்துரையாடுதல், பேசுறது, கலந்து பேசுறது, கலந்துரையாடுதல். அப்ப இதுவும் நமக்கு சரியான இணை. இதுல என்ன தவறான இணை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவும் சரியான இணை, இதுவும் சரியான இணை தான். அடுத்து பாருங்க, வாழையடி வாழையாக்க. வாழையடி வாழையாக்கனா நீண்ட காலமாக, காலங்காலமாக. அப்ப இங்க என்ன இருக்கு? ஆராய்ந்து பாராமல் இருக்கு. அப்ப இதுதான் தவறான இணை. அடுத்த பொறுத்துக்க பாருங்க, மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னு இருக்குது. மடை திறந்த வெள்ளம்னா என்ன? இப்ப வயல் சைட்லாம் நம்ம என்ன செய்வோம்? தண்ணி நிறைய நம்ம வயலுக்கு தேவையான தண்ணி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம மடை போட்டு மறைச்சிருவோம்.
அடுத்து தண்ணி வேணுங்கும் போது அந்த மடையை திறந்து விடும்போது தண்ணி என்ன அடைக்கட்டுக்கு தண்ணி ரொம்ப வேகமா போகும். அப்ப அதோட பொருள் என்ன? மடை திறந்த வெள்ளம் போனா ரொம்ப வேகமாக, விரைவாக, அப்ப வேகமாக. அப்ப இதுதான் இதுக்கான பதில். அடுத்து பாருங்க, அடியேற்ற மரம் போல. மரம் இருக்குது, அடி இல்லைன்னா அந்த மரம் நிக்குமா? நிக்காது. அப்ப ஆதரவு இல்லாமல் இருக்கிறது தான் சொல்லுவாங்க. அடி இல்லைன்னா அந்த மரம் நிக்காது, ஆதரவு இருக்காது. மரம் நிக்கிறதுக்கான ஆதரவு இருக்காது. ஆதரவின்மை, துக்கம், அதுல நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி சூஸ் பண்ணிங்க. அடுத்து பாருங்க, கயிறற்ற பட்டம் போல. கயிறற்ற பட்டம் போல, கயிறு அருந்த பட்டம் போல அப்படின்னு சொல்லலாம். பட்டத்துக்கு கயிறு அருந்துருச்சுன்னா அது வந்து நிக்குமா? கயிறற்ற பட்டம் போல. பசுமரத்து ஆணி போல. பசுமரத்து ஆணி போல அப்படின்னா என்ன? எளிதாக பதிதல். எளிதாக பதிதல். கயிறற்ற பட்டம் போல. துன்பம், அது வந்து அருந்து போயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப துன்பம் அது இல்லையா? அது ஒரு இடத்துல நிக்காது, நிலை இல்லாததுன்னு இருக்கும், துன்பம்னு இருக்கும். நமக்கு ஆப்ஷன் பார்த்துங்க. கயிறற்ற பட்டம் போலனா நிலை இல்லாமல் அங்கு இங்கும் பறந்துகிட்டே இருக்கும், அப்படியும் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. துன்பமும் கொடுத்துருப்பாங்க. நிலை இல்லாத தன்மை. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, அடுத்த பொறுத்துக, கண்ணை மூடிக்கொண்டு. கண்ணை மூடிக்கொண்டு. அடுத்து கம்பி நீட்டுதல், ஆயிரம் காலத்து பயிர், தாயை கண்ட செய் போல. கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா என்ன? நீண்ட காலமாக இருப்பதா, மகிழ்ச்சியா, விரைந்து வெளியேறுதலா, ஆராய்ந்து பாராமலா? ஆராய்ந்து பாராமல். அப்ப இதுதான் இதுக்கான பதில். அடுத்து பாருங்க, கம்பி நீட்டுதல் மரபு தொடர்பான விடை எதுன்னு பாருங்க. கம்பி நீட்டுதல்னா என்ன? வேகமா கம்பியை நீட்டினாண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கம்பியை நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல். அடுத்து பாருங்க, தாயை கண்ட செய் போல. ஆயிரம் காலத்து பயிர். ஆயிரம் காலத்து பயிர்னா நீண்ட காலமாக, வாழையடி வாழையாகன்னு சொல்லுவோம் இல்லையா? அது நீண்ட காலமாக இருப்பதுதான் ஆயிரம் காலத்து பயிர். அடுத்து தாயை கண்ட செய் போலன்னா, இப்ப அம்மா 2 நாள் ஊர்ல இல்லைன்னா அவங்க ஊருக்கு வந்ததும் அவங்க குழந்தைங்க என்ன செய்வாங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. அப்ப மகிழ்ச்சி. அடுத்து பாருங்கம்மா, இப்ப நீங்க இதுல என்ன படிக்கிறீங்கன்னா, நீங்க புக்ல நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல உள்ள புக்ல உள்ளதும், தமிழ் புக்ல உள்ளதும், 10th ஸ்டாண்டர்ட்ல இயல் 1ல உள்ளதும் படிச்சிருங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல 2ஆம் பருவத்துல 3வது யூனிட்ல இருக்குது, 3வது அலகுல இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்குது. நல்லா படிச்சீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இலையின் அடி வகை, கொழுந்து வகை, நுனி வகை, அது மாதிரி மணி வகை, பயிர் வகைகள், அடுத்து பூவின் நிலைகள் இருக்கு. பூவின் நிலைகள், ஒவ்வொரு நிலைகள் இருக்கு. இதெல்லாமே நமக்கு வந்து பொறுத்துகையில கொடுத்துருப்பாங்க. சரியா? இது வந்து மரபு தொடர்ல கொடுப்பாங்க. இது எல்லாமே நல்லா தரவா படிச்சுங்க. நம்ம ஏற்கனவே அந்த வகுப்புல போட்டுட்டோங்கிறதால நான் இதுல சும்மா கொஞ்சமா தான் எடுத்திருக்கேன். அடுத்து பாருங்க, சோறு. சோறு வந்து என்ன செய்வோம்? சோறு தின்னு சொல்லுவோமா? சோறு தின்னுங்க, சோறு தின்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. சோறு உண், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு. தண்ணீர் பாலும் அல்ல, தண்ணீர் நீர் தான் அப்படின்னாலும் தண்ணீரை தான் வந்து நம்ம குடின்னு சொல்லணும். இப்ப பாலை வந்து பருகு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அடுத்த பொறுத்துக்க பாருங்க, கோழி, அணில், யானை, புலின்னு இருக்குது. அதோடைய இளங்கன்று வகைகள் இருக்குதுங்க. இப்ப கோழியோடைய இளமை பருவம் என்ன? கோழி குஞ்சு, அணில் பிள்ளை, யானை கன்று, புலி பரல். அடுத்து நெல், வாழை, தாழை, முருங்கை இருக்கு. அதோடைய இலை வகைகள் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நெல்லோட இலை வந்து தாள்னு சொல்லணும். வாழையோட இலை வந்து என்னது? தண்டு. அடி மாய்ந்து அடி, இது ரெண்டும் வந்து அடி. தாழைக்கு வந்து மடல், முருங்கை வந்து கீரை. இதுல வந்து அடி வகையும் இலை வகையும் கலந்து கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, குதிரை, குரங்கு, சிங்கம், நரி இருக்கு. அதோடைய ஓசை, சவுண்டு. இப்ப குதிரை வந்து என்ன செய்யும்? குதிரை கனைக்கும். குரங்கு அளக்கும்.
சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும். இதெல்லாம் ஈஸியானதுதான். நீங்க இந்த அடி வகை, நுனி வகை, கிளை வகை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சீங்க. சரியா? அது வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல இருக்கு. நல்லா தரவா படிச்சுங்க. அடுத்து பாருங்க, கரும்பின் அடி, மூங்கிலின் அடி, சோளத்தின் அடி, வேப்ப மரத்தின் அடி கொடுத்துருக்கேன். பாருங்க, கரும்பின் அடி வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா கழி அப்படின்னு சொல்லணும். மூங்கிலின் அடிய களை அப்படின்னு சொல்லணும். சோளத்தின் அடி வந்து தட்டை. வேப்ப மரத்தின் அடி வந்து அடின்னு தான் சொல்லணும். வேப்ப மரத்தின் அடி வந்து அடிதான். அவ்வளவுதான். இப்ப நம்ம போட்டிருந்த வகுப்பு, ஏற்கனவே போட்டிருந்த வகுப்புல இருந்து செலக்டடா கொஞ்சம் உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துருக்கோம். நல்லா படிச்சுங்க. அதோடைய லிங்கையும் உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து படிச்சிருக்கோம். சரியா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.